வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபன் ஃபோக்கஸ் தமிழ். நான் ஜான்சி ராணி. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரலில் அழகிய பசுமை சூழ்ந்த ஒரு கிராமம் இருந்தது. அங்கே தன் தாயுடன் ஒரு ஓலை குடிசையில் வாழ்ந்து வந்தான் அமுதன். அவனுக்கு 20 வயது. அவனது கண்கள் எப்போதும் கனவுகளால் நிறைந்திருக்கும். ஆனால் அவனது குடும்பத்தின் ஏழ்மை அந்த கனவுகளை ஒரு திரையைப் போல மறைத்திருந்தது. அமுதனின் தாயார் கூலி வேலை செய்து அவனை வளர்த்து வந்தார். ஒரு நாள் கூட வயிறு நிரம்ப சாப்பிட்டது இல்லை. 3 வேளையும் அரிசி சோறு என்பது ஒரு கனவாகவே இருந்தது. அமுதன் தனது கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் உதவும் குணம் கொண்டவன். யாரேனும் சிரமப்பட்டால் தன் பசியாக இருந்தாலும் அவர்களிடம் உதவிக்கரம் நீட்டுவான். அவனது இந்த நற்குணம் அந்த கிராமத்தில் பலருக்கும் பிடித்திருந்தது. மலர் அமுதனின் பால்ய சிநேகிதி. அமுதனின் ஒவ்வொரு கனவிலும் ஒவ்வொரு சோகத்திலும் அவள் உடனிருப்பாள். அவனுக்கு உத்வேகம் அளிக்கும் முதல் நபர் அவள்தான். அமுதா, நீ பெரிய ஆளா வருவ, உன் மனசு தங்கம், இந்த வறுமையெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ணாது என்று அடிக்கடி கூறுவாள். அமுதன் அவனை பார்த்து புன்னகைப்பான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தது. அங்கே ஒரு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. நகரிலிருந்து வந்திருந்த வைத்தியர் குமரேசன் முகாமின் தலைவராக இருந்தார். அமுதன் முகாமில் தன்னார்வலராக சேர்ந்து கொண்டான். நோயாளிகளுக்கு உதவுவதில் அவன் காட்டிய அக்கறையும் பணிவும் வைத்தியர் குமரேசனை வெகுவாக கவர்ந்தது. ஏன்பா, உன் பேர் என்ன? நல்லா படிக்கிறியே என்று கேட்டார் குமரேசன். அமுதன் தான் 10ஆம் வகுப்பு வரைதான் படித்ததாகவும் அதற்கு மேல் படிக்க பணம் இல்லாததால் நின்றுவிட்டதாகவும் வருத்தத்துடன் கூறினான். வைத்தியர் குமரேசன் அமுதனின் அறிவையும் ஆர்வத்தையும் புரிந்து கொண்டார். அமுதா, உனக்கு மருத்துவத்தின் மீது ஆர்வம் இருக்கிறதா என்று கேட்டார். அமுதன் ஆர்வத்துடன் தலையசைத்தான். மருத்துவத்துறையில் நிறைய சேவைகள் செய்ய முடியும். ஒரு படிப்பு மட்டும் போதாது, மனமும் உழைப்பும் முக்கியம். உன்னை பார்த்தால் நீ பெரிய ஆளாக வருவாய் என்று தோன்றுகிறது என்று ஊக்கப்படுத்தினார். அமுதன் மனம் நெகிழ்ந்து போனான். ஒரு மருத்துவர் தன்னை பற்றி இவ்வளவு உயர்வாக பேசுவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வைத்தியர் குமரேசன் அமுதனுக்கு நகரத்தில் உள்ள தனது மருத்துவமனையில் ஒரு சிறிய வேலைக்கு ஏற்பாடு செய்தார். அது ஒரு மருத்துவமனை உதவியாளர் வேலை. அமுதன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நகரத்திற்கு சென்றான். நகரத்தின் பிரகாசமான விளக்குகளும் வேகமான வாழ்க்கையும் அவனுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தனர். ஆனால் மனதின் ஓரத்தில் தாய் பற்றிய கவலையும் வறுமையை பற்றிய பயமும் இருந்து கொண்டே இருந்தது. மருத்துவமனையில் அமுதன் தன் வேலையை சிறப்பாக செய்தான். நோயாளிகளிடம் அன்பாகவும் பொறுமையாகவும் நடந்து கொண்டான். அவனது பணிவை கண்ட நோயாளிகள் அவனிடம் சகஜமாக பேசினர். அமுதன் நோயாளிகளின் உடல் உபாதைகளை பற்றி விசாரிக்கும் போதே அவர்களிடம் மன ரீதியான பிரச்சனைகளும் இருப்பதை உணர்ந்தான். உடல் நோய்க்கு மருந்து இருப்பது போல மனநோய்க்கு மருந்து உள்ளதா என்று குமரேசனிடம் கேட்டான். உடல் மற்றும் மனம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. உடல் ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியம் அவசியம் என்று விளக்கினார் குமரேசன். ஒரு நாள் மருத்துவமனையில் ஒரு செல்வந்தரின் மகள் கலைச்செல்வி அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவள் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தாள். அவளுக்கு யாரையும் பிடிக்கவில்லை, யாரிடனும் பேசவும் இல்லை. அமுதன் அவளிடம் வழக்கம் போல அன்பாகவும் அக்கறையாகவும் பேசினான். ஒரு நாள், மேடம், நாம் அனைவரும் ஒரு முறைதான் வாழ்கிறோம், ஏன் இந்த வருத்தம்? ஒரு கடினமான மேகத்திற்குள் தான் ஒரு கற்கண்டு ஒளிந்திருக்கும், அதை நாம் தேடி எடுக்க வேண்டும் என்று மென்மையாக கூறினான். கலைச்செல்வி முதன்முறையாக அமுதனிடம் பேசினாள். கற்கண்டு மேகமா, அது என்ன என்று கேட்டாள். அமுதன் சிரித்துக்கொண்டே, நம்ம வாழ்க்கையில வர கஷ்டம் எல்லாம் வெறும் மேகம்தான், அதற்குள்ளதான் நம்ம சந்தோஷம், நம்ம கற்கண்டு மறைஞ்சிட்டு இருக்கு, அதை தேடி எடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் முயற்சியும் தேவை என்று விளக்கினான். கலைச்செல்வியின் மனதில் அமுதனின் வார்த்தைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினர். மெதுவாக அவளது மன அழுத்தம் குறைய தொடங்கியது. குணமடைந்து வீடு திரும்பும்போது கலைச்செல்வி அமுதனுக்கு நன்றி கூறினாள். உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டும், நீங்கள் படிக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டாள். அமுதன் மருத்துவத்துறையில் படிக்க வேண்டும் என்ற தனது கனவை பற்றி கூறினான். கலைச்செல்வி அவனது படிப்பு செலவுகள் அனைத்தையும் தான் ஏற்பதாக கூறினாள். அமுதன் ஆனந்த கண்ணீர் வடித்தான். கலைச்செல்வியின் உதவியால் அமுதன் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தான். அவனது கடின உழைப்பும் விடாமுயற்சியும் அவனுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று தந்தனர்.
முதல் முறையாக அவன் தனது கிராமத்திற்கு சென்று தனது தாயாரையும் மலரையும் சந்தித்தான். தனது வெற்றி கதையை அவர்களிடம் கூறினான். மலர் அமுதனின் நெற்றியில் கண்ணீர் வடித்தாள். நீ சொன்னது போல என் வாழ்க்கையில் ஒரு கற்கண்டு மேகம் வந்திருக்கு மலர் என்று அமுதன் கூறினான். தாய் அவனை நெஞ்சார அணைத்து கொண்டாள். மருத்துவ படிப்பு என்பது மிகவும் கடினமானது. ஆனால் அமுதன் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டான். ஒவ்வொரு நாளும் நூலகத்தில் மணிக்கணக்கில் படித்தான். சக மாணவர்களுக்கு உதவி செய்தான். பேராசிரியர்களின் செல்ல பிள்ளையானான். படிக்கும்போதே மனநல மருத்துவத்தின் மீது அவனுக்கு ஒரு தனி ஈர்ப்பு ஏற்பட்டது. உடல் நோய்களை குணப்படுத்துவது போல மனநல பிரச்சனைகளையும் குணப்படுத்த முடியும் என்று நம்பினான். ஒரு நாள் மருத்துவமனை பேராசிரியர்கள் நடத்திய ஒரு கருத்தரங்கில் அமுதன் ஒரு நோயாளியின் மனநல பிரச்சனையை பற்றி ஆழமாக விளக்கினான். தனது சொந்த வாழ்க்கையில் கண்ட மனிதர்களின் மன போராட்டங்களை எடுத்துரைத்தான். அவன் பேச்சு அனைவரையும் கவர்ந்தது. உனக்கு இந்த துறையில் நல்ல எதிர்காலம் உண்டு அமுதா என்று பேராசிரியர்கள் பாராட்டினர். படிப்பு முடிந்ததும் அமுதன் கிராமத்திற்கு சென்று ஒரு சிறிய மருத்துவமனையை திறந்தான். ஆனால் அவனது கனவு வெறும் உடல் நோயாளிகளை குணப்படுத்துவது மட்டுமல்ல, மனநல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்று நினைத்தான். கிராமத்தில் மனநல பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு மிகவும் குறைவாக இருந்தது. பலர் மனநல பிரச்சனைகளை பேய் பிடித்திருப்பதாகவோ அல்லது சாபமாகவோ கருதினர். இதை மாற்ற வேண்டும் என்று அமுதன் உறுதி பூண்டான். அமுதன் தனது மருத்துவமனையில் ஒரு மனநல பிரிவை தொடங்கினான். ஒவ்வொரு நாளும் கிராம மக்களை சந்தித்து மனநல ஆலோசனை வழங்கினான். ஆரம்பத்தில் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பேய்க்கு மருத்துவம் பார்க்கிறாயா என்று கேலி செய்தனர். ஆனால் அமுதன் மனம் தளரவில்லை. மலர் அவனுக்கு உறுதுணையாக இருந்தாள். அமுதா, நீ மக்களுக்கு நல்லது செய்கிற, ஒரு நாள் அவங்க உன்னை புரிஞ்சுக்குவாங்க என்று கூறினாள். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெண்மணி மிகவும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் வீட்டுக்குள் அடங்கி கிடந்தார். யாரையும் சந்திக்கவில்லை. அவருடைய குடும்பத்தினர் அமுதனிடம் உதவி கேட்டனர். அமுதன் அந்த பெண்மணியுடன் மெதுவாக பேசினான். அவரிடம் உள்ள பிரச்சனைகளை கேட்டறிந்தான். அவர் ஒரு தீவிர மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார். அமுதன் அவருக்கு சிகிச்சை அளித்ததுடன் மனநல ஆலோசனைகளையும் வழங்கினான். சில மாதங்களுக்கு பிறகு அந்த பெண்மணி குணமடைந்தார். அவர் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பினார். இந்த சம்பவம் கிராம மக்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அமுதன் வெறும் டாக்டர் இல்லை, அவன் ஒரு மெஜிசியன் என்று பேசத் தொடங்கினர். மெல்ல மெல்ல கிராம மக்கள் அமுதனின் மனநல பிரிவுக்கு வரத் தொடங்கினர். அமுதன் தனது கிராமத்தில் உள்ள ஒரு முதியவர் குரு என்பவரை சந்தித்தான். குரு யோகா மற்றும் மனப்பயிற்சிகளில் கைதேர்ந்தவர். அவரிடம் அமுதன் மன அமைதியை மேம்படுத்தும் வழிமுறைகளை கற்றுக்கொண்டான். அதை தனது நோயாளிகளுக்கும் கற்றுக் கொடுத்தான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்டது. பணக்காரர்கள் கூட கஷ்டப்பட்டனர். இந்த நெருக்கடி பலரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. அமுதன் கிராம தலைவர்களை சந்தித்து ஒரு யோசனையை கூறினான். நாம் ஒரு சுய உதவி குழுவை உருவாக்கலாம். அதில் அனைவரும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சிறிய தொழில்களை தொடங்கலாம். நான் மருத்துவ ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆதரவு தருகிறேன் என்று கூறினான். அமுதனின் யோசனையை கிராம தலைவர்கள் ஏற்றுக்கொண்டனர். கலைச்செல்வியின் உதவியுடன் அந்த சுய உதவி குழுவிற்கு நிதி உதவி கிடைத்தது. கிராம பெண்கள் தங்களுக்கு தெரிந்த கைவினைப் பொருட்கள் தயாரித்தனர். ஆண்கள் விவசாய துறையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினர். அமுதன் அவர்களுக்கு மன தைரியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் வழங்கினான். சிறிது காலத்திலேயே கிராமத்தின் நிதி நிலைமை மேம்பட்டது. மக்களின் முகங்களில் மகிழ்ச்சி பொழிந்தது. அமுதன் தனது கிராமத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தினான். கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் கிராமம் முன்னேறியது. அவனது மருத்துவமனை ஒரு சாதாரண மருத்துவமனை என்பதை தாண்டி ஒரு சமூக சேவை மையமாக மாறியது. அமுதன் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியின் மகன் என்பதை மறந்து அனைவரும் அவனை ஹீரோவாக பார்த்தனர். ஒரு நாள் அமுதனின் மருத்துவமனையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. கிராமத்தின் பெருந்தலைவர் அமுதனை பாராட்டி ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். அமுதன், நீ வெறும் மருத்துவர் இல்லை, நீ எங்கள் கிராமத்தின் கலங்கரை விளக்கம். உன் மன உறுதி, உன் சேவை, இவை அனைத்தும் எங்களுக்கு பெரிய பாடம் என்று பெருந்தலைவர் பேசினார்.
அமுதன் மேடைக்கு வந்தான். அவனது கண்களில் ஒருவித ஒளி. நண்பர்களே, நான் ஒரு சாதாரண கிராமத்து பையன். என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு கற்கண்டு மேகம்தான். அதற்குள் என் கற்கண்டு ஒளித்திருந்தது. அதை நான் தேடினேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எந்த சூழலிலும் உங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள். ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு பாடம்தான். ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு அனுபவம்தான். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலும் கற்கண்டு மேகம் வரும். அப்போது நீங்கள் உங்கள் கற்கண்டை தேடி எடுக்க வேண்டும். மன உறுதி இருந்தால் எதுவும் சாத்தியம் என்று கூறினான். கூட்டம் கைதட்டலால் அதிர்ந்தது. மலர் அமுதனின் அருகே வந்து நின்றாள். நான் அப்பவே சொன்னேன்ல, நீ பெரிய ஆளா வருவேன்னு என்று சிரித்தாள். அமுதன் அவளை பார்த்து புன்னகைத்தான். தனது தாயின் கண்களில் பெருமிதம் தெரிந்தது. அமுதன் தனது கிராம மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தான். அவனது கதை கற்கண்டு மேகம் போல ஒவ்வொரு மேகத்திற்கு பின்னாலும் ஒரு இனிமையான கற்கண்டு ஒளிந்திருக்கிறது என்பதை உலகுக்கு எடுத்துரைத்தது. அமுதனின் புகழ் நாடு முழுவதும் பரவியது. அவன் ஒரு சிறந்த மனநல மருத்துவராகவும் சமூக சேவகராகவும் அறியப்பட்டான். கற்கண்டு மேகம் என்ற அவனது தத்துவம் ஒரு புதிய இயக்கமாகவே மாறியது. பல இளைஞர்கள் அமுதனை முன்மாதிரியாக கொண்டு தங்கள் கனவுகளை துரத்தினர். அமுதன் தனது கிராமத்தை ஒரு முன்மாதிரி கிராமமாக மாற்றினான். உலகமே அவனை உற்று நோக்கியது. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வறுமையின் பிடியில் சிக்கி பின்னர் தன்னம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் உச்சம் தொட்ட அமுதனின் கதை வரலாற்றில் ஒரு பொன் எழுத்துகளால் பதியப்பட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஸ்டோரி கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.